தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு நம்ம பேச விரும்புகிறாரோ அந்த காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் ரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. நாம கேட்ட பிரசங்கங்களை நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள என்னென்ன பேசினாரோ அந்த காரியங்களை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். உங்களை நீங்க ஸ்டடி பண்ணி கொள்ளும்படி கர்த்தருக்குள் உங்களை அழைக்கிறேன். ஹல்லேலூயா. நமக்கு அதிசய பாஸ்டர்மார் உண்டு, அற்புத பிரசங்கிமார் உண்டு. சுமார் 25 ஆண்டுகளா இந்த ஊழியங்கள் நடந்துட்டு இருக்கு. நீங்க என்ன லட்சணத்தில் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஜெப கூட்டம் வச்சா 2 பேர் 3 பேர் 4 பேர் வருவாங்க, வரவே மாட்டாங்க. உங்க லட்சணம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு தெரியுதுல்ல. பாச சொன்னாங்க மனதுருக்கத்தின் ஆவியை இறக்குங்க. 25 வரியமா ஏதோ ஒரு ஆவியில கடந்த கைய கால முறுக்குறீங்கல்ல, இன்னும் உங்களுக்குள்ள மனதுருக்கத்தில் ஆவி வரலன்னா ஆண்டவர் சொன்னார், அற்புத அதிசயம்னு சொல்லி சொல்லி குருசடி ஆவி இறக்கிட்டான். வர நேரம் பேசுறேன், கவனமாயிரு. குருசடி ஆவி இறக்கிட்டான், குருசடியா மாறி போச்சு. இனி சபையா மாத்து. உங்களுக்கு நான் பேசுற பிரசங்க ஏன் தலைகளை தெரியுதுனா, இதுவரை உங்களுக்கு தெரிஞ்சது குருசடி உபதேசம், குருசடி ஆவி. இவ பரலோகத்தில் ஆவி வந்து சபையினுடைய அஸ்திவாரத்தை பட்டா தலைகளா தெரியுதா? பல வருஷம் உங்க சபையில விசுவாசியா இருந்தவங்க சாக முடியாம தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. நான் போய் பரலோகத்தை பல நாள் பேசி 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 இங்க இருக்கிறாங்க சாட்சி, அவங்கள அப்பமே பரலோகத்துக்கு அனுப்பி வச்சேன். ஆண்டவர் சொன்னாலே இதுதான் ஒவ்வொன்றுக்கு லட்சணம். பரலோகத்துக்கு ரெடி ஆகல, அற்புதம் இருக்கு, அதிசயம் இருக்கு, மலர் விளையத்துல முடிக்கிற. நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்ப சபைகளை செயலாற்றுகிற ஆவி பரலோகத்துல இருந்த ஆவி கிடையாது. குருசடி ஆவி, குருசடி ஆவி. மண்ணு மரக்கட்டு பூமியின் உயர்ந்த ஸ்தானம் இப்படியே சொல்லுவான். சாவாம இருப்பான்னு சொல்லுவான், திடீர்னு செத்து பாபா. நீங்க எல்லாம் அற்புதம் செய்து அதிசயம் செய்து ஜனங்களை சாகடிக்கிறீங்க. ஆண்டவர் என்ன அந்த ஜனங்களை அடக்கம் பண்றதுக்கு அனுப்புறாரு. நான் என்ன செய்யணும்? கண்ணீரோடும் பல்லம்பலோடும் நிக்கிற ஜனங்களுக்கு நடுவுல கேளுங்க, உங்க பாஸ்டர்ட்ட கேளுங்க, உங்க இடக்காரத்துல எத்தனை நான் நின்று இருக்கேன். எனக்கு சொல்றார், ஜனங்கள் பரலோகத்துக்கு ரெடி ஆகல, நித்தியத்துக்கு ரெடி ஆகல, சாவ மாட்டான்னு சொல்லி சாகடிச்சுட்டானே. பேர்கிழமை ஜங்ஷன்ல ஒரு முறை நாங்க 2 சகோதரர்ல பேசிட்டு இருந்தோம். அப்போ நான் இப்படி பரலோகத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கேன். அந்த சகோதரர் சொல்றாரு, ஆமா சார், நான் ஒரு சம்பவம் சொல்றேன். என்னன்னு சொல்றேன்? ஒரு அம்மா ஒரு above 65 நியர் இறந்துட்டான். திடீர்னு இறந்துட்டா அந்த பிள்ளை எல்லாம் அழுது ஒப்பாரி வைக்குதான். ஐயோ, ஒரு பிரசங்க எப்படி சொன்னான்னு இல்லையே. என்னன்னு கேட்டா, அந்த அம்மா ஊழியக்காரல நேசிக்கிறவங்க, காணிக்கெல்லாம் கொடுக்கறவங்க எல்லா ஊழியக்காரனும் போவான். ஆமா, இவங்க வியாதியா இருக்கிறாங்க, அம்மா எழும்ப போறாங்க, புது பலன் தரப்போறாரு, அப்படி இப்படின்னு கதை விட்டுட்டு போனான். அம்மா திடீர்னு செத்து போச்சு. இந்த பிள்ளையெல்லாம் சொல்லுது, ஒரு வயலும் ஒரு வார்த்தை சொல்லலையே, இந்த சொத்துக்களை இருக்கத உயிலாவது பண்ணி வச்சுட்டு போக சொல்லலாமே. இதுதான் உலகத்துல நடந்துட்டு இருக்கு. தொக்க நாட்கள் முடிந்து போன்னு சொல்லுவான், நிரந்தரமாவே முடிஞ்சிடும். உனக்கு சாவை பற்றி அவனாவது உனக்கு பேசினானா? நித்திய ஜீவனை பற்றி பேசினானா? பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசினானா? அற்புதம் நிறைய நடந்துங்க, காணல, இவ்வளவுதானே இருக்குதுங்க. நீங்க அப்ப ஏதோ ப்ராப்ளம் இருக்குல்ல, அதான் ப்ராப்ளம் இருக்குல்ல. நம்ம கற்றுக்கொள்ளணும். யார்கிட்ட கற்றுக்கொள்ளணும்? மத்தேயு 11:28. நான் வருத்தப்பட்டு பார சம்பவர்களே, எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகம் மெதுவா இருக்கு, நான் மனத்தாழ்மை அன்பு சாந்தமா இருக்கிறேன். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க இல்லடா ஆண்டவர் சொன்னாரு. யார்கிட்டடா போய் கற்றுக்கொள்ளுது? நீங்க யார்கிட்ட போறீங்கன்னு கேட்கேன். நான் கொஞ்சம் வரியமா கேட்கேன் இல்லையா? ஏசுநாதர்கிட்ட கற்றுக்கொள்ளுக்கு உனக்கு நேரம் உண்டா? விருப்பம் உண்டா? அவருக்கு பாதத்தில் இருக்கிற விருப்பம் உண்டா? வேண்டாமே. நீ இச்சை கேட்ட போதர்ல தேடி அலைய ஆடு இல்லையா? குருசடி மார்க்கத்திலே பழவனவா இல்லையா? நீ எல்லா இடத்துலயும் வடக்கத்தை சுத்திட்டு நடப்பா. இப்ப புரியுதா? சொல்லாது. ஏசுநாதத்தை கற்றுக்கொண்டிருந்தா அந்த மனதுருக்கம் என்னைக்கோ உனக்கு வந்திருக்கும். ஏசுநாதர் தந்தாவி உனக்குள்ள வந்திருந்தோம், அந்த மனதுருக்கம் என்னைக்கோ வந்திருக்கும். நான் தான் அடிக்கடி பேசுறேன்ல, உனக்குள்ள இருக்கிறது என்ன ஆவி? நீ ஏன் உன்னால் ஜெபிக்க முடியல, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியலன்னா இது ஃப்ராடு. நீ உனக்கு தெரியல, நீ கை கால் முறைச்சு பரிசுத்தாவி நினைக்கிற இல்ல, அசுத்தாவி வஞ்சிக்கிறாவின்னு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். சொல்லிதான் ஆகணும். இன்னைக்காவது நீங்க மனம் திரும்பி ஆகணும், நீங்க உணரப்படியான. சரி, இவன் சோமணும் எல்லா இடத்துல சபம்னா பயங்கரம் இல்லையா? பாச சொல்லிட்டாரு, விசுவாசம் மலையை பார்த்து புரண்டு போனா புரண்டான். நமக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் பரவாயில்ல, வரிய கணக்கானமா பார்த்துட்டு இருக்கோம். நான் லைவா ஸ்ட்ரைட்டா உண்மையை பேசுறேன். அது ஏன் பெருசுங்க யாரும் பரவாயில்லன்னா அதுக்கு சில பிரமாணம் இருக்கு. பாத்துக்க, அது கூப்பிடுகிற காக்கைக்கும் குருவிக்கும் ஆண்டவர் பதில் அளிச்சுறாருன்னு சொல்லிட்டு நாங்க காக்கா
குஞ்சம் குருவி குஞ்சம் ஓடி வந்துட்டோம். ஓ, மந்தாடி ஜபத்துக்கு காக்கா குருவிட்ட குருவி குஞ்சாட்டம் வந்தியோ நீ? டேய், நீதிமான் யாரு ஜபிக்கணும்னு சொல்லி இருக்கு பாத்துக்க. அங்க சொல்லி நீதி 1 பேதுரு 3:12 நீதிமான் செய்யும் முக்கியமான ஜபம் மிகுந்த பலனுள்ள. முதல்ல நீ நீதிமான் ஆணியான்னு கேட்போம். உனக்கு அதை பற்றி வெளிச்சம், உனக்கு அற்புதம் வேணும். தலையில் போட்டு உருட்டி திருக்கி தூக்கி போட்டு அடிச்சணும். அப்படிப்பட்ட பிரசங்க தேடி நீ ஓடி நடப்பா. அதுதானே உனக்கு லட்சணம். நீ எங்க நீதிமான் ஆகப்பாரா? நீதிமான் ஆவது எப்படி? நீதிமான் ஆவது எப்படின்னு யாக்கோபு 5:16 அதே வசனம் சொல்லுது பாத்துக்க. நீதிமான் செய்யற ஊக்கமான ஜெபம். வீணா தொண்டையை போட்டு கிழிச்சாத, சத்தம் போட்டு அலறாத, நடக்காது நீ பார்க்காண்டா. முதல்ல நீதிமான மாறு. நீதிமான என்னன்னு கேக்குது எல்லாம் பிரசங்காரு. மத்த 6:31 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் பரலோக ராஜ்யத்துக்குரிய நீதியை தேட இல்லையா அவனை கூப்பிட்டது. பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கூப்பிட்டு இருந்தா அவன. இந்த நீதியை நியாயத்தை உலக வழக்கத்தை தேட அவனை கூப்பிட்டு வந்து பரலோக தேவனுடைய நீதியை நியாயத்தையும் தேடினா நீ தேவனுடைய நீதிமான். அப்படி இருந்தா ஓ மனசு 15 இந்த ஜனங்கள் தங்கள் வாய்நாள் இடங்கள் சேர்ந்து உத்தட்டுகளால் கண்ணம் பண்ணுறாங்க. இருதயம் விலவி இருக்கு பாத்துக்க. மனுஷருடைய கொள்ள கோட்பாடுகள் உபதேசங்களாய் போதித்து வீண் ஆராதனை, பாட்டு ஆராதனை, இசை ஆராதனை, சாப்பிட்டு ஆராதனை, தூங்கி ஆராதனை, தூங்கியாம ஆராதனை, என்னலாண்டா நாடகம் நடத்துறீங்க நீங்க. நீதிமானாவை பாரு முதல்ல. அது அப்புறம் எல்லாம் வேண்டான்னு சொல்ல, எதிர பேசல. இதையா விட்ட நீ வலி சர்ப்பம் பிசாசு எவ்வளவு சாமர்த்தியமா வேத புரட்டெல்லாம் நடத்தி இந்த நம்ம மார்க்கத்தை குழப்பிட்டு இருக்கிறான்னு ஆவியானவர் பேசிட்டு இருக்காரு. எனக்கு முடியல. சரி, தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலாவது தேடி நீதிமா ஆன பிறகுதான் உனக்கும் தெய்வத்துக்கு இடையில உறவு வரும் பாத்துக்க. அல்ல இயேசுவின் சீஷத்துவத்துக்கு அர்ப்பணிச்சாம இயேசு ஆராதிச்சுட்டு நடந்தா நடக்காது. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். என்ன ஆராதிக்க இயேசு சொல்லல. ஒருவன் 14:15 யோவான் என்ன அன்பா இருந்தா என் வசனத்துக்கு கீழ்படியணும். கள்ள பயவுளுக்கு வசனத்துக்கு கீழ்படிச்சுட்டு இங்கே வரப்படாது, நீ அங்கேயே போயிரு. சரியா? இல்ல மோசே சாமுவேல்னா அவனே கூப்பிடு, என்ன கூப்பிடாத. சரிதானே? நான் ஒரு வீட்டில் பையன் பிராந்த பிடிச்சு கிடாக்க பயலுக்கு ஜோம் பண்ண போறேன். இல்லை சொன்னேன், இல்லை உனக்கு வேண்டாம். இயேசுநாதருடைய போதனை வாசி பரிசுத்தாய் ஜோம் பண்ணி இதை மட்டும் நீ செஞ்சா போறேன் பார்த்துக்க, வேற ஒன்றும் செய்யாண்டான். கொஞ்ச நாள் கழிச்சு மீண்டும் அங்கே போக முடியாது. இல்லை எதுவரை படித்தேன்? நான் சங்கீதம் பாசிக்கிறேன் பரிசுங்கிற. இல்லை கள்ள பயல உன்னோட சங்கீதமா பதிக்க சென்னை. அப்போ தாவீது கொப்பனை கூப்பிடு, ஏசாயாவை கூப்பிடு. இல்லை இயேசுநாதர் உனக்கு இறங்கி ஏதாவது செய்யணும். அவருக்கு வசனத்தை வாசின்னு சொன்னா இந்த அசுத்தாவி வேத புரட்டாவி ஆகும், இது வேத புரட்டாவி ஆகும். என்னிடத்துல கற்றுக்கொள்ளு, நான் சொன்னதுக்கு கீழ்படி சொன்னா யாருக்கும் விருப்பம் இல்லை. பின்ன இயேசுநாதருக்கு ஆவி எப்படி வரும்? மனதுருக்கு உனக்கு எப்படி வரும்? ஆவியின் கனி எப்படி வரும்? வராது. நீங்க ஏமாந்து நேரத்தை போக்குதிய, நான் என்ன செய்ய முடியும்? சரி, அப்போ அது லூக்கா 6:48 இடையில சொன்னாரு. பாஸ்டர் அருமையா சொன்னார். எனக்கு பெரிய பெரிய ஊழியக்காரர்கிட்ட போய் தலையை வச்சு பால் வாங்கி சோகிட்ட வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். நான் ஊழியத்துக்கு வந்த வேலை எனக்கு இடையில வந்துட்டு ஒரு கதை சொன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன் இல்லையா? கதை இல்லை, உள்ளதான் சொல்லேன். சரி, எனக்கு வந்துட்டு நான் ரசிக்கப்பட்ட ஆண்டவர்களை வந்து ஊழியம் செய்யப்படுறேன்னு சொன்னோன்னே எனக்கு சித்தி சொன்னாவ, ஆமடே நீ தினகரனை மாதிரி ஊழியம் செய்யணும். யார மாதிரி ஊழியம் செய்யணும்? தினகரனை மாதிரி. நான் சொன்னேன், எனக்கு தினகரனை மாதிரி ஊழியம் செய்யாண்டாம், ஏசப்பாய மாதிரியும் அப்போ சிலங்க பவுல மாதிரியும் பேதுற மாதிரி ஊழியம் செய்யணும். இப்போ உங்களுக்கு பிரிஞ்சா எனக்கு மண்டை அங்கே நிற்குது, அன்னைக்கு அங்கே நிற்குது. வேற ஆளுகளுக்கு லெவல் வேற லெவல் குறையா சொல்லல. அவருக்கு அனுபவத்தை சொன்னார். எனக்கு மண்டை அங்கே போனதுனால எல்லாமே மேலோகத்துக்குரிய காரியம் மேலேருந்தே வந்துட்டு இருக்கு, அத்தனை மேலேருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ ஓகே, நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டா நல்லது. அற்புதங்கள் நமக்கு அவசியம், ஆனால் அற்புதத்தை கொண்டு பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால தான் மத்த 7:21 பரலோகத்தில் இருக்க பிதாவை சித்தம் செய்யாம என்ன கர்த்தாவே எல்லாம் சொல்லுவான், அற்புதம் செய்வான், அதிசயம் செய்வான், கள்ள பயவுல ஓடுங்க சொல்லுவேன். சொல்லியிருக்கா? அற்புதங்களுக்கு எதிராக பேச நினைக்காத. ஆனா உனக்கு அந்த குருசடி பத்தி தான் இருக்க பாத்துக்க. உன்னை பரலோகத்துக்கு திருப்பி விடு. ஆண்டவர் சொல்லுவார், பரலோகத்துக்கு திருப்பு, நித்தியத்துக்கு திருப்பு, பல தேவராஜி சித்தம் செய்ய சொல்லு, அதுக்கப்புறம் மிட்ட காரியத்தை பார்க்கலான்னு சொல்லி அப்படி திருத்தி விடும்படி ஆண்டவர் கூப்பிடுறாரு. லூக்கா 6:48 என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாதிருக்கிறது என்ன? நல்ல கவனிச்சுக்க. ஆண்டவன்னா கடவுள்னு நினைச்சிடாத பாத்துக்க. அது பட்டிக்காட்டு பாசை. ஆண்டவர்னா எஜமானன்னு அர்த்தம், தலைவர்னு அர்த்தம். இன்னும் வேத பண்டிதர் இருக்காரு, ஒன்னு கேளுங்க. ஆண்டவர்னு சொல்ல வார்த்தைக்கு ஒரிஜினல் வார்த்தை குரியோஸ், தேவன்ங்கிற வார்த்தைக்கு ஒரிஜினல் வார்த்தை தியோ, கிரீக்கில் இருக்கு. அப்ப ஆண்டவன்னா தலைவர், எஜமானு, அப்படிதான் அர்த்தம். அப்படிதான் ஆண்டவர்னு இந்த வார்த்தை போட்டிருக்கு. நீ வந்து 1 பேதுரு 3:6 சாராள் ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவனே என்று மாப்பிள்ளை கும்பிட்டாளோ ஆராய்ச்சிருப்பாளோ யாரு? ஆபிரகாம. ஆண்டவனே என்று சொல்லி கீழ்படிதா. நீங்க பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம், ஆண்டவனா இது ராஜாவே ஆண்டவன். புதிய ஏற்பாட்டில் இல்ல, ஆண்டவனா கடவுள் கிடையாது பாத்துக்க, எஜமானாகும், தலைவர். அதுக்கு முக்கியத்துவம் என்னன்னா, யாருக்கு நீ
அன்கண்டிஷனல் சரண்டர், நிபந்தனையற்ற முறையிலே கீழ்ப்படி, ஒபீடியன்ஸ் பண்ணணுமோ அந்த ஆளுக்கு பேர் தான் ஆண்டவன். இப்ப புரிஞ்சல? இதாக அந்த வேர்டு. அவன் இயேசுநாதரை ஆராதிக்காத, பாடிக்கிட்டு தெரியாத, உனக்கு நான் படத்தோட சொல்லியிருக்கேன், பைத்தியார ஆடிட்டு நடக்கான். அவர் சொல்லுற கேளு, அவருக்கு கீழ்ப்படிதல் நம்மிடத்திலே எதிர்பார்க்கு. இதுதான் பிரச்சனை. இப்போ அப்ப ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மாட்டோம், அவர் சொன்னதுக்கும் கீழ்ப்படிய மாட்டோம், நடந்ததுக்கும் கீழ்ப்படிய மாட்டோம், அப்போஸ்தலர் சொன்னது கீழ்ப்படிய மாட்டோம், நடந்தது கீழ்ப்படிய மாட்டோம். உனக்கு எப்படி பரிசுத்தாவி கிடைக்கும்? அசுத்தாவி தான் கிடைக்கும். இப்ப புரிஞ்சு இல்லையா? அதான் இயேசுநாதருக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுது. நாங்க அப்படித்தானே பார்க்கோம். இதனால தானே நமக்கு சண்டை வந்துருது. நாங்க இயேசுவை பார்த்து பழவனவங்க, அப்போஸ்தலரை பார்த்து பழவனவங்க, இந்த காரியம் உனக்கிட்ட இல்லையான்னா எங்களுக்கு சந்தேகம் வரதான் செய்யும். நீ வேணா வானத்திலே அக்கினி இறக்கினாலும் நிறுத்து. உன்னை பார்த்தா இயேசுக்கு கனி உன்கிட்ட கிடையாது, உள்ளம் கிடையாது, புறம்பம் கிடையாது, குணம் கிடையாது. நீ என்ன தொழில் அதிபரா வந்தியோ நாங்க கேட்போமா? இயேசுநாதர் எப்படியா வந்தாரு, பவுல் எப்படியா வந்தாருன்னு கேட்டேன், அப்போஸ்தலர் எப்படியா வந்தாரு? உனக்கு இயேசு தரிசனமானார். எப்படிலே தரிசனமானாரோ? உனக்கு அவர் தொழிலதிபரோட வந்து தரிசனமானாரோ? நாங்க கேட்கணுமா கேட்காண்டாமா? கேட்கணும் இல்ல, நான் கேட்கணும். நல்ல மனசுல வை. எவ்வளவு போடுறேன், எத்தனை நாள் போடுறேன். இயேசுவே பார், அவருடைய சாய், அவருடைய தன்மை, அவருடைய கோணம் 25 வரையும் உங்களுக்கு வரல இல்லையா? நான் அதை வச்சு நான் இப்படி படிச்சனாலே காட்டுட்டேன். இதானே உங்களுக்கு சண்டை. பெருசங்காரு இப்படி பேசாரு. நான் உங்களை மாதிரி கள்ள கதை படிச்சுட்டு வர இல்லையே, நான் பரலோக தேவன் இடத்துல இருந்து படிச்சேன். அல்லேலூயா. சரி, உங்க அனுபவத்தை நீ பாத்துக்க, எப்படி நடக்குது நீ பாத்துக்க. நீங்க அடுத்தது எபேசியர் 5:24, சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போலன்னு எழுதியிருக்கு. என்ன செய்யணுமா? சபை இயேசு ஆராதிக்கப்படாது, இயேசுக்கு கீழ்ப்படியணும். வசனம் சரிதானே? அவர் சொன்னதையும் செஞ்சதையும் உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடுங்க. ஒவ்வொன்னா நோண்டி திட்டுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, வழி இல்லை, நான் உட்கார்ந்துருக்கேன், எனக்கு முடியலை, அதனால உங்களுக்கு நான் இப்படி போட்டுட்டு இருக்கேன். உங்களை மட்டம் கறக்கானுவேன், வழி மாத்தானுவேன். வேறொரு ஆவி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்றாரு, குருசடி ஆவி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்றாரு, வஞ்சிக்கிற ஆவி ஒர்க் பண்ணுதுன்னு எங்கிட்ட சொல்றாருங்க. நான் ஸ்ட்ரைட்டா பேசுறேன். அதை திசை திருப்பது விடாதே, இந்த பக்கம் எடு, பரலோகத்துக்கு. உங்கள் தேவைகள் இன்னதென்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நீ கொண்டாந்து ஜம்ப சத்தம் ஒண்ணும் போடாண்டா பாத்துக்க. உனக்கு தெரிஞ்சு இல்லையா? உனக்கு பிள்ளைகளை தொட்டில போட்டு தண்ணி குடுக்கணும், துணியை மாத்தணும், உனக்கு தெரிஞ்சா? ஏய் பொட்டகடி, உனக்கு தெரிஞ்சான்னு கேட்டேன். பரலோக பிதாவுக்கு உன்னோட அதையும் தெரியணும். பிரச்சனை என்னன்னா, உனக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, தொடர்பு கிடையாது. அது இல்லையா உனக்கு பிரச்சனை? அந்த எல்லைக்கு தானே நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு நிற்கிறாய், சண்டை பிடிச்சிட்டு ஸ்ட்ரைக் அடிக்கிறாய், அதுக்கு வெளியே நிற்கிறாய். நானும் பார்க்கத்தான் செய்யறேன். அந்த எல்லையில பாருங்க, இருங்க, ஆண்டவர் உங்களை நடத்தட்டு. நாங்க கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்சு, எங்களுக்கு ரொம்ப தெரியாது, கொஞ்சம் போல தெரிஞ்ச தாரோம்னா உங்களுக்கு அது வேண்டாம் இல்லையா? சுய இச்சை கேட்ட போதர்களை சேர்த்துக்கொண்டு சத்தியத்தை விட்டு வட்டம் கறங்குங்க, அது உங்க இஷ்டம், அதுக்குள்ள வரையில. சபை கீழ்ப்படிய வேண்டும். சபை கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் இப்ப அடுத்த பிரச்சனை இதாக்கும். நீங்க கீழ்ப்படியல, அது நான் ஏன் இவ்வளவு ஆவியானவர் பேசுறாரு நீங்க ஆச்சரியப்படாதுங்க. வசன ஆதாரம் தர்றார். நீங்கள் தேவனுக்கு, இயேசுவுக்கு, சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாம போனா என்ன நடக்கணும்? எபேசியர் 2:2 படிச்சு 2:3 படி. கீழ்ப்படியாம போனா என்ன நடக்குன்னு பாப்போமே. ஆவியானவர் சொல்லிட்டு முற்காலத்திலே இல்ல, இன்னைக்கு அப்படிதான். இக்காலத்திலே ஏய் முந்திர வசனம் படி மனுஜி. இக்காலத்துல கேட்டுக்க, நல்ல கேளு. இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடி வார்த்தையை பிடிச்சுக்க. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற என்ன ஆவி, ஆகாயத்து அதிகாரப்பூர்வ ஆவிக்கு ஏற்றபடி நடக்கிறீர்கள். அப்புறம் கமா, நாம் எல்லாரும் இக்காலத்தில் நம்முடைய மாம்ச இச்சின்படி தான் நடப்போம். மாம்ச மனசை விரும்பினபடி செய்து மற்றவர்களை போல கோப ஆக்கினையும் பிள்ளைகளா இருந்தோம். நல்லா கவனிச்சுக்க, 2 வார்த்தை நமக்கு தேவை. 3 வார்த்தை. 1, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சபை இயேசுவுக்கு கீழ்ப்படியல. இயேசுவுக்கு கீழ்ப்படியாத சபைக்கு என்ன நடக்கும்னு கேட்டா, ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய வஞ்சிக்கிற ஆவியாகிய ஒளியின் தூதன் கொடுக்கப்படும். இப்ப புரியுதா? தேவனுக்கு கீழ்ப்படியல, இயேசுக்கு கீழ்ப்படியல, வசனத்துக்கு கீழ்ப்படியல, வட்டம் கறக்குதுன்னா இந்த ஆவி கொடுக்கப்படும். இந்த ஆவி கொடுக்கப்பட்டா இந்த ஆளு சத்தியத்துக்கு கீழ்ப்படியாது. நல்லா புரியுதா? மனசு மாம்சம் தோணுற மாதிரி எல்லாம் அந்த ஆவி என்ன செய்யும்? தாறுமாறா கொண்டு தெரியும். அப்புறம் சொல்லி இருக்கு, கோப ஆக்கினையின் பிள்ளைன்னா தேவனுடைய தண்டனையும் கிடைக்கும். என்னெல்லாம் ஆச்சு? சபதம், ரத்தம், இயேசு, நல்லா கொஞ்சம் காலம் அலறி பார்த்தாச்சு. இப்போ வந்தது என்னது? தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியல, வசனத்துக்கு கீழ்ப்படியல, வேற ஆவி வந்து அந்நிய பாஷை பேசிட்டு திருக்கி இருக்குது. மனதிற்கும் வரையல, அன்பும் வரையல, விசுவாசம் வரையல, ஒரு மனங்கடியும் வரையல, 25 வருஷமா இதான் நடக்குது. சரி,
இப்போ அடுத்தது மனசு எல்லா மனசு மாம்சம் ஒரு மணி வாரி போகுது பிரசங்கியாரு, பின்ன எப்படி போவோம்? நீ தான் சொல்கிறல்ல உலகத்தின் பூமியின் உயர்ந்த ஸ்தானம் ஒன்று. உலகத்தின் ஆவி வந்தது, உலகத்தில் கஞ்சா கல் சாராயம். ஒருத்தன் ஒரு சாமியார்கிட்ட போனானா, சாமியார்கிட்ட போய், சாமி நான் 100 வருஷம் உயிரோட இருக்கேன். எத்தனை வருஷம் இருக்கேனா? 100 வரையும். ஓ அப்படியா பக்தா, சரி. அவர் கேட்டாரா, உனக்கு குடிப்பழக்கம் உண்டா? ஐயோ இல்லை சாமி, இல்லை சாமி, இல்லை சாமி, நான் குடிக்க மாட்டேன். சிகரெட்டு புகைப்பியா? இல்லை சாமி, இல்லை சாமி, புகைக்க மாட்டேன். இப்படி நம்ம எத்தனை பாவம்லாம் சொல்லுவோம் இல்லையா? அவர்கள் எல்லாம் ஒன்றா கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இருந்தார். இவன் எல்லாம் கேட்டுக்கிட்டு சொன்னானா, இது ஒன்றும் எனக்கு இல்லை சாமி, ஒன்றும் இல்லை. சாமி கோவம் வந்துட்டு, அட பைத்தியார பயல, பின்ன என்னத்துக்கு நீ இந்த 100 வருஷம் உலகத்தில் இருக்கணும்? புரியலையா? பின்ன என்னத்துக்கு இந்த உலகத்தில் இருக்கிறதே இதுதான். இது ஒன்றும் வேண்டாம்னா இந்த உலகம் என்னத்துக்குன்னு. இப்போ இந்த உலகத்தை தான் நீ ஆசீர்வாதம் கொடுத்த. எல்லாம் வந்துல கல் சாராயம் டிவி இனி இப்போ வந்துட்டு மொபைல் வந்துட்டு டிவி வந்துட்டு வரத்தாண்டா செய்யும். நீ முதல்ல மனசை பரலோக வச்சு படிச்சிருக்கணும்ல, பரலோக ஆவியை இறக்கிருக்கணும்ல. பூலோகத்தின் உயர்ந்த ஸ்தானத்தை சொல்லி குருசடி ஆவியை இறக்கி இப்படிதான் இருக்கும். செவிங்க நாங்கள் நிறைய பார்த்தோம். இப்ப புரியுதா அவனுக்கு சொல்லுது? அதனால காரமா அவனுக்கு சொல்லுது, பரலோக ராஜ்யம் தேவன் இடத்துல கற்றுக்கொள்ளாம இருந்தா கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் இடத்துல இந்த சாத்தானுடைய ஆவி ஒளிந்ததுனாக்க இப்ப நடந்துட்டு இருக்கு. அதனால முதல்ல ஒண்ணு செய். நிறைய பிரசங்க எல்லாம் கேட்டெல்லாம் நடத்திட்டு ஆண்டவர் இதெல்லாம் போட்டு அழிச்சான் எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதுசாப்பா இனி உங்க பாவத்துல இருப்போம், நீ சொல்லதை கேட்போம். பழைய ஆவியெல்லாம் ஒண்ணு எடுக்கணும். அது கொஞ்சம் வெறியமா என்ன போட்டு தலையை போட்டு சுத்திட்டே கிடக்கு இல்லையா? அதெல்லாம் முதல்ல பழைய ஆவியிலேருந்து விடுதலை வேணும். பேயை விரட்டது பந்தயக்காரன பேயாக விரட்ட வேண்டிய நிலையில வந்து நிற்க. நாங்கள் பண்டு வெளியே கிடந்த பேய அதான் சொன்னேன் இல்லையா? அங்கே உள்ள பேயெல்லாம் இங்கே வந்து கொணாயி ஊழியக்காரனா இருக்கான். இப்போ இங்கே உள்ள பிரசங்கி மாதிரி பேய பிடிச்சி உளம் பறையில் கிடக்கான். பார்த்துக்க நேர தலைகளை அதை ஏகன்னு சொல்லுது. இனி அந்த பழைய உங்களுக்கு நீங்கள் தீர்மானம் எடுத்துக்கணும். அந்த பழைய பேயெல்லாம் போனோம். நீங்கள் யோசித்து பார்த்தா ஆமா கதை இப்படி தான். கொஞ்ச நாளாக ஒரு இடத்துல ஒரு பிரசங்கத்துக்கு போனேன். பிரசங்கம் முடிச்சோன்னா பாஸ்டர் ஜோம் பண்ணாரு. ஒரு ஆளுக்கு தீர்க்கதரிசனம் சொன்னார். சொன்னோன்னு அவன் கேட்டாரு, அந்த பிரதர் கேட்டாரு, பாஸ்டர் கொஞ்ச காலமா இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்குது பட்டார்னு கேட்டானா நம்ம பக்கத்துல கேட்காம நின்றுட்டு. இது மாதிரி எல்லாம் நீங்க நிறைய கேட்டு வாழ்க்கை கெடுக்காத. முதல்ல பாவரிக்கை செய். ஆண்டவரத்துல கற்றுக்கொள்ளும்படி என்ன செய்? ஒன்ன கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? அங்கதானே பிரச்சனை. நீர் வராட்டா போய் எங்களுக்கு வேற அதிசய பாஸ்டர் மாதிரிலாம் உண்டு. அவைய ராத்திரி போதுல வந்து புறப்படுப்பாவ எடுப்பாவ கடைசியில வேற இடத்துக்கும் புறப்படுப்பாவ. மரியாதை அறிந்து மறந்துடுவீரணும். சரியா? சரி. அப்போ ஆண்டவரத்தை கற்றா சொன்னார். அருமையா சொன்னாங்க. எஸ் எனக்கு இடத்துல கற்றுக்கொள்ளுங்க. நான் கூப்பிடல. கையில் 2000 வரி இத்தனை வரியம் அந்த பைபிளை வச்சிருக்குது இல்லையா? ஏன் அது நான் உண்மை சொல்லுவேன். நான் ரொம்ப அதாவது கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு எப்படி சாபம் வருதுன்னா, அவங்க எந்த பாவம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா புரிச்சுக்க, பாவம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே பாவம் என்னன்னா, இந்த இயேசுநாதருடைய வார்த்தையை படிக்காம இருக்குதும் கடைப்பிடிக்காம இருக்குது. ஒன்று தான். நான் எப்படி ஆக்கும் பெந்தேகோஸ்தேக்காரர்களுக்கு ஒளியின் தூதம் வருதுன்னு பார்த்தா இப்படி தான் வருதுன்னு சொன்னார். இந்த சத்தியத்தை படிக்கிறதில்லை, நடக்குதில்லை. அதனால இப்போ பொய்யின் ஆவியை நானே விட்டுட்டேன். புரட்டனுக்கு கையில் நானே கொடுத்துட்டேன். இப்போ புரியுதா? முதல்ல இதை படிச்சு கற்றுக்கொள். அப்புறம் ஜெனிவன் பரிசுத்தாய், உண்மையான பரிசுத்தாய் எனக்கு வந்தது. நான் பார்த்தேன். அதனால தானே நான் நினைப்பேன், ஏன் ஆண்டவரே இப்படி எதிராக பேசுறேன்? எல்லா இடத்துலையும் அங்கே ஒன்று பேசினா இங்கே வித்தியாசமா வருது. எல்லாம் வருது மட்டும் இல்லை, வசனாதாரத்தோட வந்து இல்லையா? வசன ஆதாரத்தோட எனக்கு சர்வ வழி இல்லை, அதை எடுத்து போடுவேன். அப்போ பரிசுத்த ஆவியை ஜெனிவன் பழையதெல்லாம் போட்டு இந்த கள்ள பிரசங்க மாதிரி தலையை உருட்டு இதெல்லாம் வேண்டாம். பார்த்துக்க, இனி பரலோகத்துலேருந்து வந்து ஆவி வேணும். நான் சொல்லி தான் ஆகணும். டேய் எனக்கு இயேசுநாதர் பரலோக ஆவியை தந்தார். அது வித்தியாசமா பேசுது. வேற ஆவி கொடுத்ததில்ல. நாங்கள் கொஞ்ச நாளை கண்காணிச்சுட்டே வரோம். இந்த ஆளுகிட்ட ஆவி பத்த ஆளு எங்க ஓடி போகுதுன்னு பார்த்தா அம்பளம் ரப்பர், அம்பளம் ஃப்ராடு. அதனாலேயே நான் தைரியமா பேசுறேன். இது வேற ஆவி இறங்கி இருக்கு. கனியில தெரியல. 10 வரையும் 20 வரையும் நீங்களும் சாட்சி இல்ல. புரியுதா? சொல்லாது பரலோகத்துல இருந்த பரிசுத்தாய் வாங்கு. வேற ஒருத்தன் தலையை கொடுக்காத. பல தடவை சொல்லிட்டேன். நான் ஒண்ணு சொல்றேன், அது பிரசங்காரே அது கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பார்த்தோம். வரையலு ஈஸியா வராது. பார்த்துக்க, இது ஈஸியா வராது. நம்ம மனசங்க இணைக்கப்படுறதுக்கு எத்தனையோ ரிப்பேர் கிடக்க இடையில ஒவ்வொன்றா இதை விடு தெரிஞ்சதை செய். நாங்கள் வந்து கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு ஜோம் பண்ணும்போது சில வேலை ஈஸி, கிறிஸ்தவர்களுக்கு வரல. ஏன் வரலன்னு கேட்டால் அவர் சொல்லாருலே, இந்த புத்தகத்தை கொஞ்சம் வரியமாக கொண்டு தெரியானுவேன், இதை படிச்சல என்ன அசட்டை பண்ணிட்டாக்க பிரசங்கியா தலையை கட்டிட்டு ஓடுதானவா. பார்த்துக்க, நான் கொடுக்க மாட்டேன். ஞானதான் எடுத்து உனக்கு ஞானதான் எனக்கு வேண்டாம். உனக்கு மனசு என்னோட சேரையில. இதை படி. நான் சொல்லுவேன், ஞானஸ்நானம் கொடுக்கணும்னா எனக்கு ஒரு கண்டிஷன் உண்டு. இல்லை, இந்த மத்தையிலேருந்து வெளிப்படுத்த வர ஒருக்கா படிச்சுட்டு வா, அது பிறகு ஞானஸ்நானம் தரலாம். எப்படி? ஒருக்காயாவது படிச்சுக்கிட்டு இது போதுமா? திருப்தி தானா? எங்களுக்கு ரொம்ப பிரசவம் பண்ணாட்டாம தந்துட்டார். ஒரு தடவை அதை செய்யதில்லை. ராத்திரி 12 மணிக்கு அங்கே சரச்சால காரணம் கொடுத்தானா, போ முங்கு போயிட்டாயிரு. கிடைக்காது. உன் மனசு தேவனோட இணைக்கப்படணுங்கிறதாக அடிப்படை. எடுத்து எடுக்காத ஒளிய போறியா? அதுக்குள்ள நான் போவேலை. இப்போ
இந்த அனுபவம் இல்லாததுனாலேயாக்கும் உங்களுக்கு பலன் இல்லை, ஜெபிக்க முடியல, இந்த காரியம் ஒண்ணுமே நடக்கல. சரி, 1 யோவான் 5:14 சொல்லுது, எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி. என்ன வேணாம்? முதல்ல நீதிமானாயிரு, தேவ சித்தம் செய்யி, தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லிட்டேன். ஷார்ட் தான், வேறதான் போனோம். எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவர் நம்மை குறித்து அவரை குறித்து நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்போ உனக்கு தோணுதெல்லாம் கேட்டா நடக்காதுன்னு தெரிஞ்சிட்டு இல்லையா? அதுல நம்ம நினைக்க மலையை தள்ளு, அப்ப சொன்ன அர்த்தம் வேறு. அதை விமர்சனம் பண்ணல. உனக்கு தோணுதெல்லாம் தூக்கி வச்சுட்டு தள்ளு, ஒட்ட வண்டியை தள்ளு, வீடியான வண்டியை தள்ளு, தள்ளு முறக்கு போடா. தேவ சித்தத்தின்படி கேட்க சொல்லி இருக்குல்ல. அப்ப அதுக்கு முன்ன தேவ சித்தத்தை அறிகிற அறிவு வேணாம் இல்ல. அது ரோமர் 12:2, இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேதம் தெரியாத பரலோக தேவனுக்கு பிரியாவும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னன்னு பகுத்தறியதக்க உன் மண்டையில வெளிச்சம் வந்திருக்கணுமே. அது வரையில எனக்கு தெரியுமா? பின்ன எங்க என்னதான் தள்ளப்பறா நீ? தேவ சித்தத்தை அறிகிற எல்லைக்குள்ள வந்தாதான் அதான் பரலோகத்தில் இப்படி சித்தம் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுவதாக சொல்லியிருக்கா. செபத்து ஒன்றாம் பாடாதானா? எப்ப படிப்பேன்னு கேட்டேன். வரையும் கொஞ்சம் ஆச்சு இல்லையா? படிச்சாளா? இல்ல நீங்க தான் படிச்சல, மற்றவிய படிப்பிச்சாவளான்னு கேட்டேன். இதெல்லாம் ரிப்பேர் ஆகி கிடக்குதுனாலே ஆகும் பல பிரச்சனைகளும் பின்னடைவுகளும் ஏற்பட்டு இதை புதுப்பிக்கிறோம். வேற யாரையும் திட்டம் ஒன்றும் இல்லை, குறை ஒன்றும் சொல்லலை. இந்த கிறிஸ்தவ கோலம் முழுதும் இப்படிப்பட்ட அசுத்தாவின் பிடியில சிக்கி கிடக்குதுனாலே ஆகும். நான் நிறைய உதாரணம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பல வட்டிமேத்தல சொல்லியிருக்கேன். இனி நம்ம புதுப்பிக்கப்படுகிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். நீங்க புதுப்பிக்கப்பட விரும்புகிறீரான்னு கேட்கணும். வேற செங்கிற போவோம், ஜாலியை பார்த்து உமக்கு தோண மாதிரி பேசிட்டு போவோம். நீர் உம்ம பாட்டில் போவோம், நாங்க எங்க பாட்டில் போவோம். அப்புறம் என்ன செய்யணும்? வந்து கிடந்து செபியா எப்படியா? நான் எனக்கு பாட்டுக்கு போகணுமா? அவிய பாட்டுக்கு போகணுமா? நான் வந்து கிடந்து செபிச்சனமா? எனக்கு ஆவியான விட்டாரு. எங்கெல்லாம் போற? போலாங்க. எங்க போற நீ? அவன் எனக்கிட்ட வரமாட்டானா, கீழ்படிய மாட்டானா, மன திரும்ப மாட்டானா கூட. நீ அவனுக்கு செபிச்ச பாருயா, வீட்டு போ. வழியில திருப்பி விட்டாரா? திருப்பி இருக்கு இல்ல இல்லையா? நான் யாருக்கு கீழ்படியணும்? ஆண்டவருக்கு கீழ்படியணுமா? இந்த வசனத்துக்கு கீழ்படியணுமா? வேற நிறைய காரியங்களை கீழ்படியணுமா? உங்களுக்கு எப்படி தோணுது? இப்படி போறதுனாலே கொஞ்சம் ஒத்தக்கே போக வேண்டிய ஆகி போச்சு. சண்டை கிடையாது யார்கிட்டையும். இப்படி நேரே போவோம், எல்லாரும் சேர்ந்தே போவோம். நாங்கள் போனால் எங்களுக்கு கூட எல்லாரும் சேர்ந்து போவோம். உங்களை ஒன்றும் கழிச்சொன்ன வைக்கல. நல்ல காரியங்கள் நடந்தால் நான் சொல்லுகிறேன், பரவாயில்ல அவங்க நல்லா பேசுனாங்க, அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கிறது. ஒருத்தரையும் நாங்கள் விட்டு கொடுக்கல, யாரையும் நாங்கள் கழிக்கல. புரியுதா? இப்ப என்ன புரிஞ்சுங்கன்னா, ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி கீழ்ப்படியாம போகாம கீழ்ப்படுகிறவன் தான் புத்தி உள்ள மனுஷன். அங்க கீழே இருக்கு, அதான் நல்ல கல்லு கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்ட புத்தி உள்ளவன். மழை வந்து காத்தடிச்சு விளையல, நீ கள்ளத்தனமான அஸ்திபாரம் போட்டியன்னா அடிச்சு பறத்திட்டு போயிடான். அப்புறம் ஏசப்பான்னு சொன்னேன், டேடி சொன்னேன், ரத்தம் சொன்னேன், எல்லாரும் சொல்லிக்கிட்டு தான் போயிட்டே இருக்கா. இல்லையோ, எங்களுக்கு உங்களை பரலோகத்துல எனக்கு கொண்டு சேர்க்கணும், மற்ற ஆளுகளுக்கு எனக்கு தெரியாது. அதுலதான் எனக்கு மண்டை நிற்கும். முதலாவது தேவராஜன் ஜெய் நாளைக்கு செத்து போறேன் அப்படி சொல்லி இருக்கு இல்லையா? யாக்கோபு 4:14. நாளை நடப்பது உங்களுக்கு தெரியுமோ? ஜாதகக்காரன் சொல்லிட்டானோ 90 வயசு ஜாதக ராசி சரியா இருக்கணும். தெரியாது. தேவனுக்கு சித்தமா நான் உயிரோடு இருந்தா இப்படி தானே சொல்லி. அப்ப நான் என்ன செய்யணும்? முதலாவது தேவராஜன் சேர் பரலோக ராஜ்யத்தை தேடு. அது கூட மற்ற காரியங்கள் தகுதியானதை ஒன்றும் விடமாட்டார். நாங்களும் விடமாட்டோம். இல்லை கூட்டத்துக்கு வந்து அவங்கள விட முடியுமா? எப்படியாவது கேட்டெடுத்து வாங்கி தரணும். அப்போ நீங்க எந்த இடத்துக்கு வரணுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. யோவான் 5, அதாவது மத்தேயு 11:22 11:20-22 போனா இயேசு அற்புதங்களை செய்த பட்டணங்கள் மனம் திரும்பாததை குறித்து அவைகளை கட்டிந்து கொள்ள தொடங்கினார். அங்கே இருக்குது இயேசுநாதர். ஏசப்பாதான நீ நம்புற? கேட்டுடுங்க. கட்டிந்து கொள்ள கோரசீனே உனக்கு ஐயோ. இத்தனை வரியும் எத்தனை நாள் பாஸ்டர் மாற கூப்பிட்டு ராத்திரி வாருங்க பாஸ்டர், பவல வாருங்க பாஸ்டர், மூச்சு முட்டு பாஸ்டர். நிக்க தெரிஞ்சு இல்லையா உனக்கு பாஸ்டர்? நான் என்ன சுவிசேஷத்தின்படி என்ன செய்யணும்? இயேசுவின் சீசராவுக்கு என்ன செய்யணும்? கேட்ட மனம் திரும்பி இருக்கணுமா? ஆண்டவர் கேட்காரு, உனக்கு இவ்வளவு அற்புதம் செஞ்ச அப்புறம் உனக்கு மனம் திரும்ப மனசு கிடையாது. அவர் சொல்லாரு, சபிக்க தொடங்கினார். யாருக்கு விடுதலை கொடுத்தாரோ, யாருக்கு நன்மை செஞ்சாரோ அவர்கள் ஆண்டவர் சபிக்கிறார். பார்த்துக்க, இனி ஒன்னிடத்துல செஞ்சது வேற ஆளுக்கு செஞ்சிருந்தா அது உருப்பட்டிருக்கண்டா. நீ இத்தனை வரையும் எப்படி கும்பிடுகள்னா நடக்குதியே, கும்பிடுகள்லையா நடக்குதியே. கேட்பாரா கேட்க மாட்டாரா? நீ சொல்லு. நான் வசனமாக பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் தச்சதான் செய்யும். ஆனால் உங்களுக்கு அது பழக்கம் இல்லை. பார்த்தீங்களா? அதுல பழக்கம் இல்லை. அதனால கொஞ்சம் தச்சம். நீங்க பொறுமையா இருக்கிறது நல்லது. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யணும், உங்களை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். மன்றாட்டு ஜெபம் இல்லையா? இந்த அடிப்படை இல்லாம எங்க யார்கிட்ட மன்றாட போறியோன்னு கேட்கிறேன். கொஞ்சம் உணர்ச்சி உங்களுக்கு வரணும். 2 பேதுரு 2:11 சொல்லுது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். அடுத்த ஆமா என்னது? உங்களை ஆண்டவர் ரத்தத்தை கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்காரு. நீ நல்லா மனசிலாக்கணும். நேற்று சொன்னேன், உன்னை விலைக்கு வாங்கியிருக்குங்கிறத மறந்துடாது. பேக்கி கையில இருந்து உடகத்துக்கு விலைக்கு வாங்கியிருந்தா நீ சாத்தான் சித்தம் செய்ய போலான்னு நினைச்சதியோ?
உனக்கு தோணு மாதிரி நீ நடக்கலாம்னு நினைக்குதியோ, உலகத்துக்கு நடக்கலாம்னு நடக்குதியோ, எவ்வளோ வில்லங்கமான விவகாரம்னு பார்த்துக்க. ஒன்று அவர் விலைக்கு வாங்கிட்டு தான் என் அப்பா என் விலைக்கு வாங்கியிருக்காரு. நான் அவருக்கு அடிமை, நான் ஆண்டவருக்கு அடிமை. மரியா சொன்ன மாதிரி அடிமை நடந்திருக்கணுமா? இப்போ ரோமர் 6:22 சொல், நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு தான் அடிமைகளானோம், அப்பதான் பரிசுத்தமாகணும். நீ இனி உலகத்துக்கு அடிமையாகக்கூடாது. சாட்டா போறேன், என்ன புரியுது? ஒன்னு ஆண்டவர் விலை கொடுத்து வாங்கினா அவருக்கு அடிமையா வாழ வேண்டிய நீ இன்னும் உலகத்துக்கு அடிமை, பாரம்பரியத்துக்கு அடிமை. சொல்லட்டா 1 பேதுரு 1:17, நீங்கள் உங்கள் 18 முன்னோர்களால் வீணாய் அனுசரித்து வந்த பாரம்பரிய நடவடிக்கைகள் என்று வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாம மாசட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறியா? நீ உனக்கு பாரம்பரியத்தை ஒட்டியா கேட்பாமே? எத்தனை வரியமா பாஸ்டர்மாரோடு நீ வட்டங்கரங்கராய், நீ உனக்கு பாரம்பரியத்தை ஒட்டியா? இதுதான் இந்துதான் இயேசுநாதர் எங்களுக்கு வாழ்வு தந்தது, இதுதான் இந்த சூழ்நிலை தான். அப்போ பாஸ்டர் நாங்கள் எப்படி போகணும்? இல்லை போயிருக்கணும் இல்லையா? நீ விட்டுருக்க மாட்டியா? நீ கொஞ்சம் கருவியமாக விட்டுருக்க மாட்டே? உனக்கு கிருபை வேணாம் இல்லையா? அக்கா நீ குடும்ப தருவார் இல்லையா? நீ நினைச்சுக்கிட்டானா? டேய், ஒன்னு ஆண்டவர் விலைக்கு வாங்கியிருக்காரு. அப்போ ஆண்டவர் சொல்லுது கேள்வி, இவ்வளவுதான் அடிப்படை. இல்லைன்னா நேற்று சொன்னேன், உங்க பாவ மன்னிப்பு ரத்து செய்யப்படும். அல்ல வசனம் இருக்கு, உங்க பாவ மன்னிப்பு ரத்து செய்யப்படும். நீங்க மனம் திரும்புவீங்க, தேவ சித்தம் செய்வீங்க, ஆண்டவருக்கு பிள்ளையா மாறுவீங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யப்படுது, உங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பு கொடுக்கப்படுது. இப்போ ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பு வாங்கிட்டு அவருக்கு ஏதாவது எதிராகவே முறுக்கிட்டு நடந்தா உனக்கு பாவ மன்னிப்பை ரத்து செய்வாரா இல்லையா? புதுப்பிக்கிறது கூடாத காரியம்னு வசனம் சொல்லுது. ஒரு திட்டம் பிரவாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தோம், எபிரேயர் 6:4 சொல்லுது. இனி வேணா புதுப்பிக்க முடியாது. யோவான் 8:14-11, அந்த ஸ்திரீ இனி பாவம் செய்யாத, பரிசுத்தத்தில் கடந்தானே அவனை பார்த்து இனி பாவம் செய்யாத. நேற்று சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆனால் தயவு செய்து இயேசுவின் சிலுவை பலியின் மூலம் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டவர்கள் அவருடைய சித்தத்துக்கு விரோதமான எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் மனம் திரும்பவில்லைன்னா பாவ மன்னிப்பு ரத்து செய்யப்படும். 2 மடங்கு கேடான நிலைமைக்கு வந்துடும். நான் உங்களுக்கு அன்போடு தாழ்மையோடு உங்களுக்கு அறிவிக்கிறேன். 2வது, அவர் எஜமானாய் ஆண்டவராய் இருக்கிறதுனால அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி நடக்க பாருங்க. 3வது, ஆண்டவர் தர்ற ஆவி உங்களுக்குள்ள இருக்கணும். இதான் எனக்கு பிரச்சனை. ஆவியை பரிசு தந்தா எனக்கு சந்தோஷம் தான், கனி வரையிலேயே அவன்கிட்ட வேற கனி இல்லையா இருக்கு, நான் என்ன செய்யணும்? அவர் சொன்ன மாதிரி ஒரு காரியம் வராதனால எல்லாத்தையும் நீ புதுப்பித்து ஆக வேண்டும். இந்த உலகத்தில் நடக்கிற அற்புதம் எல்லாம் மண்ணுக்கு போவோம். பெரிய அற்புதம் என்னன்னு கேட்டா மரித்தோரின் உயிர்த்தெழுதல். இல்ல இது வேண்டான்னு நாங்கள் சொல்லலை, இது இல்லைன்னா நீங்க இங்க வரமாட்டீங்க, அது எங்களுக்கு தெரியும். ஆனா இதையே கொண்டு போனா வேற ஆவி வந்துடும். மரித்தோரின் உயிர்த்தெழுதல், புதிய சரீரம், புதிய மகிமை, புதிய வாசஸ்தலம் இருக்கு பார்த்தியா? நித்திய மகிமை, நித்திய ஆசீர்வாதங்கள் தான் நமக்கு பிரதானம். அப்ப அதை முதல்ல வச்சுட்டு அல்லது தந்ததுல ஆண்டவர்கிட்ட அப்படியே அது போனீங்கன்னா ஊழியக்காரில் நல்லா ஜெபிச்சு பார்க்க. நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், ஏன் அற்புதம் நடக்கலைன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நடக்காது. மற்ற இடங்களில் பாவங்கள் போனால் நீங்கள் சொல்லுதெல்லாம் சரிதான், நிறைய நடக்கும். இது வேதத்தை வரியமாக வச்சுக்கிட்டு சபையெல்லாம் ஏறி இறங்கிட்டு ஆண்டவரை பரியாசம் பண்ண நடக்க கூட்டமாக்கும். இதில் அப்படி விடப்படாது. உங்களுக்கு முடியலைன்னா உட்காந்துருக்கேன், நான் பார்த்துக்கிட்டேன் இல்லையா? ஏன்னா இந்த மரபில் நான் வந்தவன் இல்லையா, எனக்கு தெரியும்னு சொல்லுதான் கொஞ்சம் உங்களை நடத்தி கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி அன்புக்குரியவர்களே, ஆண்டவரே என்று அவளை நீங்கள் அழைப்பீர்கள் என்றால், கனம் பண்ணுவீர்கள் என்றால், அவர் சொல்லுகிறபடி கீழ்ப்படியதுக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? அவருக்கு ஆவிக்கு காத்திருந்த அந்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்களா? அந்த ஆவி வரும்போது இப்படி நாங்களே சுத்தியில் வச்சு உங்களை தள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, நீங்க தானா செய்ய போறீங்க. பாஸ்டர் நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? ஜெபிக்கணுமா? நீ வந்திருப்பியே. அதான் இப்போ 25-26 வரியானவர் வரையலைன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்கு. இந்த நாட்களில் ஆவியானவர் நிறைய விஷயம் டச் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். நான் உங்களை காயப்படுத்தபடி பேசலை. சில வேளை ஆவியின் வைராக்கியத்தில் சில சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், நான் இவ்வளவு வருஷம் உங்களோட எப்படியெல்லாம் பரிமாறுறேன்னு தெரியும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த மன்றாட்டு ஜெப நாளிலே நாம் மன்றாடி ஜெபிப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்த வேண்டிய சில அடிப்படைகளை ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார் இல்லையா? கற்றுக் கொடுத்தாரா? கற்றுக்கொண்டீங்களா? பாச சொன்ன மாதிரி கற்றுக்கொள்ளுங்கள் ஆவியானவர்களை கற்றுக்கொள்ளுங்கள். ஆக இந்த வசனங்கள் மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஒரு கருத்துக்களை நாம் அறிந்து கொண்டோம். பிரியமானவர்களே, சத்தியத்தினுடைய